ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு எப்படி எழுதணும், அதுக்கான ஃபார்மேட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிஎட் செகண்ட் இயர் 3rd செமஸ்டருக்கான ரெக்கார்ட்ஸ். இது 3rd செமஸ்டரில் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸில் இருக்கும் பொழுது எழுதக்கூடிய ரெக்கார்டு கிடையாது. டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணுற ரெக்கார்டு தான் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் உங்களுடைய காலேஜில் உங்களுக்காக எழுதுறது, நடத்துகிற கிளாஸை நீங்கள் எழுதுறது. டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டில் மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்கும். இதில் 2 லெசன் ஃபார்மேட் வந்து உற்று நோக்கல் படிவம், அதாவது அப்சர்வ் பண்ணுறது. உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸு கிளாஸ் எடுக்கிறது நீங்கள் அப்சர்வ் பண்ணி எழுதுறது டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. இதில் வந்து உற்று நோக்கல் படிவம் அப்படின்னு இருக்கும். அடுத்து 3, முதல்ல 2 வர்றது உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர்ஸு உங்களுக்கு எடுக்கிறது. 2வது செய்து காட்டல் படிவம் அப்படின்னு வரும். அது வந்து நீங்கள் உங்கள் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து டெமோ பண்ணி காட்டுறது, உங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறது. இது வந்து 3 இருக்கும். மொத்தம் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டில் 5 ரெக்கார்டு இருக்குது. 2 வந்து உற்று நோக்கல் படிவம். இந்த 2ம் வந்து உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்காக நடத்துறது. செய்து காட்டல் படிவம் அப்படின்றது நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் கூட படிக்கிற உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் நடத்துகிற பாடம். அப்போ மொத்தம் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு அப்படிங்கிறது 5 ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மேட் படி கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஃபார்மேட்டில் 2 ப்ரொஃபஸர் நடத்துறது, 3 நீங்கள் நடத்துறது. ஓகேவா? இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு எப்போ எழுதணும் அப்படின்னா, நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறீங்க இல்லையா, நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு உங்களுடைய ஸ்கூலில் உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் நடத்துவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நடத்தப்படுற ரெக்கார்டு தான், சொல்லிக் கொடுக்குற ஃபார்மேட் தான் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டில் நீங்கள் எழுதுவீங்க. எப்போ எழுதணும் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு அப்படின்னா, நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் அதில் தான் எழுதுவீங்க. ஒர்க்கிங் டேஸாக பார்த்து நீங்கள் அந்த தேதியை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அப்போது டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுக்கும் அப்சர்வேஷன் ரெக்கார்டுக்கும் என்ன வித்தியாசம்? 2 ஒரே மாதிரி தான் ஃபார்மேட்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்காக உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காக நடத்துறது டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. அங்கே வந்து உங்களுடைய மேஜர் ஸ்டாஃப் நடத்துவாங்க. அதுவே அப்சர்வேஷன் ரெக்கார்டு அப்படின்னா, நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போனதுக்கு அப்புறமா நீங்கள் போகிறீங்க இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூலில், அந்த இடத்துல உங்களுடைய கைட் டீச்சர் உங்களுக்கு நடத்துகிற பாடம் தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு அப்படிங்கிறது. டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு அப்படிங்கிறது வேறு, அப்சர்வேஷன் ரெக்கார்டு அப்படிங்கிறது வேறு. இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு அப்படிங்கிறது நம்மளுடைய காலேஜில் நம்ம ப்ரொஃபஸர்ஸ் எழுதுறது அப்படின்றது நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டில் இப்போ நம்ம ப்ரொஃபஸர்ஸ் நமக்கு நடத்துகிற ஃபார்மேட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு பேர் உற்று நோக்கல் படிமம் அப்படிங்கிறது. நேம் ஆஃப் த டீச்சர் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கல்ல, உதாரணமாக வந்து சாரதா அப்சர்வ் பண்ண சாரதா எழுதிக்கிறது, ஜெயந்தி அப்சர்வ் பண்ண ஜெயந்தி, கார்த்திகேயன் அப்படின்னா கார்த்திகேயன் எழுதிக்கணும். டேட்டு நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் அதில் ஒர்க்கிங் டேவாக பார்த்து நீங்கள் எழுதிக்கணும். அடுத்து ஸ்டாண்டர்டு. இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு லெவல் 2 அப்படிங்கிறதுனால 9th 10th பொதுவாக 10th கிளாஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனால் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றதுனால 9th மேக்ஸிமம் எழுதுவாங்க. அப்போ 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, இதில் எதுவாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்து எழுதுறது. இங்கே நான் வந்து தமிழ் எடுத்து எழுதியிருக்கேன். 9th ஸ்டாண்டர்டு தமிழில் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் லெவல் 2க்கு நான் எழுதியிருக்கேன். டைம் எவ்வளோ அப்படின்னா 45 மினிட்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு எழுதுறதுக்கு 45 மினிட்ஸு தேவைப்படும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கிளாஸில் அப்படின்னா 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் இருக்கலாம். உங்களுடைய கிளாஸ் ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு கிளாஸில் மாறுபடும்ல, அந்த மாதிரி உங்களுடைய காலேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நேமை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் தமிழ் நடத்திட்டுருக்கோம் இல்லையா, டாபிக்கு என்ன பாடத்தலைப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு இயரில் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஃபஸ்ட்டு யூனிட்
இயல். அலகு. அதில் ஃபஸ்ட்டு இயலில் எந்த அலகு யூனிட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தமிழுடைய பெருமையை பற்றி சொல்கிறது. எய்ம்ஸு. இந்த பாடம் நடத்துறதுனால நம்மளுடைய எய்ம்ஸ் என்ன அப்படின்னா அக்காலத்தில் இருந்து தூது வந்து எவ்வளோ சிறப்பானது அப்படிங்கிறது. தூது இலக்கியங்கள்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த தூது இலக்கியங்களில் என்னெல்லாம் தூது இலக்கியங்கள் வரும்? தூது பற்றி சொல்கிறது. அன்னம் விடு தூது, கிளி விடு தூது, விரலி விடு தூது அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தூது பற்றி சொல்கிறது. ஜென்ரல் எய்ம்ஸு. பொதுவான கருத்துக்கள் என்ன அப்படின்னா தூதுடைய சிறப்பு பற்றி சொல்கிறது. ஜென்ரல் எய்ம்ஸு. அதாவது தூதுக்கள் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, ஆனால் பொதுவானது தானே, அதனால் தூதுவுடைய சிறப்பை பற்றி சொல்கிறது. ஸ்பெசிஃபிக் எய்ம்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கோ, கிளி, அன்னம், விரலி, புறா, இதை பற்றியெல்லாம் தூது பற்றி சொல்கிறது. அடுத்து டீச்சிங் மெட்டீரியல். என்னெல்லாம் டீச்சிங் மெட்டீரியல் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா சார்ட்டு, கரும்பலகை, சாக் பீஸு, இந்த மாதிரி டீச்சிங் பண்ணுறதுக்காக எடுத்த பொருட்கள். அடுத்து டீச்சிங். நம்ம ப்ரொஃபஸர்ஸ் நம்மளுக்கு நடத்துறது எப்படி இருந்தது, புரிஞ்சுதா இல்லையா, எப்படி நடத்தினாரு அப்படிங்கிறது. டீச்சிங் நல்லா நடத்தியிருந்தார் அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து கண்டென்ட்டு, பொருளடக்கம். பொருளடக்கம் வந்து தமிழுடைய தூது பற்றி தான் சொல்கிறாங்க இல்லையா? தமிழையே தூது பொருளாக்கி இருக்குது அப்படின்றது. ஏன்னா நிறைய இப்போ நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம். அன்னம் விடு தூது, விரலி விடு தூது, அதே மாதிரி புறா தூது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல தமிழையே தூது பொருளாக்கி அந்த பாடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டென்ட்டில் சொல்லணும். அடுத்து மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் வந்து எப்போ நம்ம கிளாஸ் நடத்தினாலும் மோட்டிவேஷன் கொடுக்கணும் பசங்களுக்கு. அப்போது மோட்டிவேஷனை என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அந்த ஸ்வீட்டோட இனிமை நம்மளுக்கு தெரியும். நாவில் எச்சில் ஊறும் இல்லையா? எங்கேயாவது போர்டில் ஸ்வீட்டு அப்படின்னு ஸ்வீட் ஸ்டாலில் பார்த்தா கூட சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஸ்வீட்டை விட அமுதை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் தமிழ் அப்படிங்கிறது. தமிழ் அப்படின்னாலே இனிமை அப்படின்னு அர்த்தம். அப்போது இனிமையான தமிழை நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து இன்ட்ரடக்ஷன். தமிழ் விடு தூதுவுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறது. எத்தனை சப்ஜெக்ட் இருந்தாலும் அத்தனை சப்ஜெக்டை விட சிறப்பானது தமிழ் அப்படின்னு தமிழ் டிபார்ட்மெண்ட் வைஸாக தமிழ் டிபார்ட்மெண்ட் சார்ந்து நம்ம வந்து தமிழை பெருமையை பற்றி பேசுகிறது. அதுக்கடுத்து பாட வளர்ச்சி, பயிற்றுவிக்கும் முறை, விளக்குதல், இது எல்லாமே 20 மினிட்ஸ் நம்ம வந்து அந்த 45 மினிட்ஸில் நம்ம கிளாஸ் எடுக்கிறது அந்த 20 மினிட்ஸு. அந்த 20 மினிட்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்காக பிரிக்கிறது. அந்த பீரியட் வந்து டியூரேஷனில் பிரிப்போம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஆயத்தப்படுத்துதல், பாடம் நடத்துறதுக்கான ஆயத்தப்படுத்தணும் பசங்களை. ஏன்னா எல்லாருமே ஒரே ஆங்கிளில் உட்காந்துட்டு இருப்பாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது அவங்க சொல்கிறத நம்ம சொல்கிறத அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான மோட்டிவேஷனை நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து 5 மினிட்ஸ் வந்து இன்ட்ரோ. ஒரு தமிழ் விடு தூது பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த தமிழ் விடு தூது அப்படின்னா என்ன, அதோட சிறப்பம்சம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி சொல்லி கொடுக்குறது. அதுக்கடுத்து அடுத்த 5 நிமிஷம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது. தமிழ் விடு தூதை பற்றினோடனே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது. அதுக்கடுத்து 5 மினிட்ஸ் வந்து மீள் பார்வை. அதாவது நம்ம என்னெல்லாம் நம்ம நடத்தினமோ அதை வந்து ரீகால் பண்ணி நம்ம சொல்கிறது. அடுத்து பொருத்துப்பாடு. பொருத்தப்பாடு அப்படின்றது தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அமையிறது. இது எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு பாடம் நடத்தும் பொழுது அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லுவோம்னா அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது கூட வெளியிலேருந்து நம்ம எக்ஸாம்பிள் ஏதாவது சொன்னால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பாடம் நடத்தணும். சம்மந்தமே இல்லாமல் பாடம் நடத்தக்கூடாது இல்லையா? அப்போது நம்ம என்ன டாப்பிக்கில் நம்ம பாடம் நடத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸை கொடுக்கணும். அரேஞ்ச்மெண்ட்டு. கிளாஸுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா இப்போ ஒரு டீச் பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல குரல் வளம், ஏற்ற இறக்கங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருந்தது. அடுத்து மீள் பார்வை.
நம்ம ஒரு பாடத்த நம்ம நடத்தி முடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் அந்த பாடத்துடைய கருத்துக்கள ஷார்ட்டா சொல்றது. நம்ம இதுவரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பாடம் நடத்திருப்போம். அந்த பாடத்துடைய சுருக்கத்த ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறது. அதுக்கடுத்து அசைன்மென்ட். பாடலுடைய பொருள எழுதிட்டு வரும்படி அசைன்மென்ட் குடுக்குறது. அப்படி இல்லன்னா, ஏதாவது 2 கொஸ்டின்ஸ் குடுத்துட்டு, அந்த கொஸ்டினுடைய ஆன்ஸர எழுதிட்டு வர மாதிரி அசைன்மென்ட் குடுக்குறது. அதுக்கப்புறம் தொழில்நுட்பங்கள். புதிய தொழில்நுட்பங்கள வச்சு ஃபாலோ பண்றது. வினாவுதல், கொஸ்டினிங். இதில எப்படின்னா, அந்த நம்ம சொல்லிக் குடுத்தாங்க இல்லையா அந்த பாடம். அந்த பாடத்திலிருந்து இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின்ஸு பத்தி சொல்றது. தூது நூட்கள் என்னெல்லாம் இருக்கு? தூது செல்லக்கூடிய பொருட்கள் எது? தூது செல்லக்கூடிய விலங்குகள் எது? இப்போ தமிழ் விடுதூது மாதிரி வேற ஏதாவது தூது இருக்கா? இந்த மாதிரியான கேள்விகள எழுப்புறது மாணவர்கள் கிட்ட. அதுக்கடுத்து கரும்பலகை மற்ற இதர துணைக்கருவிகளுடைய பயன்பாடு. தூது நூல்களை வச்சு சுட்டிக்காட்டுறதுக்காக அந்த கரும்பலகை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது இந்த பாடம் நடத்துனதுல அப்படின்ற மாதிரி சொல்றது. அடுத்து டீச்சர் பர்சனாலிட்டி. டீச்சர் எப்பவுமே வந்து பர்சனாலிட்டியா இருக்கணும். பர்சனாலிட்டி அப்படின்னா ஓவர் மேக்கப்போட ஸ்கூலுக்கு வரணும், பாடம் நடத்தணும் அப்படியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஏழ்மையா இருந்தா கூட நம்மளுடைய நேர்த்தியான ஆடை அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய ஐடென்டிஃபை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். நம்ம வந்து நல்லா இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் நல்லாயிருக்கும். நம்ம ரிலாக்ஸா இருப்போம். நம்மளுடைய பாசிட்டிவ் திங்ஸ் நமக்கு நெறையா இருக்கும். அப்போது ஒரு டீச்சர் அப்படின்றவங்க எப்பவுமே வந்து மிக சிறப்பா இருக்கணும். அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ள வரணும். அதுக்கடுத்து தோற்றம். ஒரு டீச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பணிவான ஒரு தோற்றம் இருக்கணும். அது அரகன்ட் மாதிரியோ, ரவுடிசம் பண்ற மாதிரியோ ஒரு டீச்சர் இருக்கக்கூடாது. ஒரு டீச்சர் தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ டீச்சருடைய பர்சனாலிட்டி வந்து ரொம்ப பணிவான முறையில இருக்கணும். மத்தவங்க மதிக்கிற மாதிரி அவங்களுடைய தோற்றம் இருக்கணும். குரல். குரல் ஏற்றத்தாழ்வு வந்து தேவைக்கேத்த இடத்துல அவங்களுடைய உச்சரிப்பு இருக்கணும். குரல் ஏற்றத்தாழ்வு இருக்கணும். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கணும். பாணி, மேனர் எப்படி இருந்தது அப்படின்னா, அவருடைய ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் தனித்திறமையோட இருந்துச்சு. அடுத்து உச்சரிப்பு. நம்ம வந்து பாடம் நடத்துறது தெளிவா புரியிற மாரி கிளியரா இருந்தது. அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் நல்லா இருந்தது அப்படிங்கிறது. அடுத்து லாங்குவேஜ். எந்த மொழியில அவங்களுடைய லாங்குவேஜ் இருந்ததுன்னா, நம்ம தமிழ்நாடுல இருந்தது. தமிழ் மேஜர் சப்ஜெக்ட் இல்லையா? தமிழ்ல அவருடைய டீச்சிங் இருந்துச்சு. மொழி ஆளுகை, சரளத்தன்மை, சொல் தடுமாற்றமின்மை. எப்படின்னா, நம்ம வந்து லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்பொழுது, நம்ம வந்து கேஷுவலா நம்மளால பேச முடியுதா? பேசும்பொழுது ஏதாவது தடுமாற்றம் இருந்து நம்மளால பேச முடியுதா? குரல் ஏற்றத்தாழ்வு எந்த மாதிரி இருக்கு? அப்படிங்கிற பத்தி சொல்றது. அதுக்கடுத்து இலக்கணம். பிழை இல்லாம பேசினாங்க. இப்போ தமிழ் பேசும்பொழுது, மொழிய சில பேர் வந்து மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தமிழ் அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உச்சரிப்புல எந்த விதமான அம் தங்கு தடை இல்லாம ப்ரொனன்சியேஷன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றது. அடுத்து வகுப்பிற்கான பொருத்தப்பாடு. அவரு ஒரு டீச்சரு ஒரு கிளாஸ்க்குள்ள வராங்க அப்படின்னா, எல்லா விதத்திலுமே அவங்க வந்து சூட்டபிளா இருக்காங்களா? அப்படின்னா, தகவல் பரிமாற்றம் நல்லா இருந்ததா? அப்படின்னா, சூட்டபிளா இருந்தாங்க. அவங்க நல்லா இருந்தது அப்படிங்கிறது. அடுத்து சுருங்க கூறுதல். ஆ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை வளவளான்னு பேசாம, ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறது கன்டென்ட்டோட. வகுப்பறை மேலாண்மையும் ஒழுக்கமும். மாணவர்கள்கிட்ட அந்த டீச்சரு எப்படி நடந்துக்கிறாங்க? டீச்சர் இருக்கும்பொழுது ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருந்தது? டிசிப்ளின் எப்படி இருந்தது? அப்படிங்கிறது. மாணவர்கள் வந்து அமைதியோட இருந்தாங்க. மாணவர் கூடும் பொழுதும், கலையும் பொழுதும் எந்த மாரி இருந்தது அப்படின்னா, கூடும் பொழுதும், கலையும் பொழுதும் ஏன்னா ஒரு அசெம்பிளி நடக்குது அப்படின்னா, நெறைய பேர் பேச்சு குரல் இருக்கும். நீட்னஸ் இருக்காது இல்லையா? அந்த மாரி எதுவுமே இல்லாம ஒரு கிளாஸ் ஆர்கனைசிங் நடக்கும் பொழுது கிளியரா இருந்தது.
டிசிப்ளினோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது. ஆர்கனைசேஷன் ஆஃப் த கிளாஸ் ரொட்டீன் அப்படின்னும் பொழுது, பாட வேலைகளை நிர்வகித்தல் அப்படின்னும்போது, நிர்வகிக்கிற தன்மை நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து மாணவர்களுடைய பொது மனப்பான்மை அப்படின்னா மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் இருந்தது. ஏன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால மொழிப்பற்றோட அவங்க வந்து பாடம் படித்தாங்க. எஃபெக்டிவ்ஸ் ஆஃப் த லெசன், நம்ம பாடம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கிளாஸில் ஒரு 40 மினிட்ஸ் நம்ம உட்கார்றோம் அப்படின்னா அந்த லெசன் நமக்கு சூட்டபிளாக இருந்ததா, நமக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னா, புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னும், அதே மாதிரி நம்ம சொல்லிக் கொடுத்த பாடத்தை சிறப்பாக நடத்தி முடித்தார் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவானது. ஆர்வம், அதே மாதிரி ஒரு ஒரு டாபிக் நடத்தி முடித்தாருன்னா அடுத்த டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அவருடைய டீச்சிங் இருந்தது அப்படிங்கிறது. மாணவர்களுடைய செயல்பாடு மிக சிறப்பாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு எழுதுறது. சிறப்பு கூறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, டீச் பண்ணுறது விதம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது. அதுக்கடுத்து பாடத்துடைய பொது கருத்துக்கள் மற்றும் உற்றுநோக்கங்களுக்குடைய உதவுற சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பல இலக்கியங்களை பற்றின கருத்துக்களை தெரிஞ்சிக்க முடியுது இந்த தமிழ் கிளாஸில். ஏன்னா முழுக்க முழுக்க தமிழை பற்றி நடத்துறதுனால நிறைய விஷயங்களை இந்த கிளாஸில் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படின்னு எழுதுறது. கடைசியாக நம்ம வந்து பயிற்சி ஆசிரியர் கையொப்பம் அப்படின்னா, கிளாஸில் ட்ரெயினி பிஎட் காலேஜில் ட்ரெயினி ஸ்டூடெண்ட் இருக்காங்களே அவங்களுடைய சிக்னேச்சரு. அதே மாதிரி சிக்னேச்சர் ஆஃப் த கைட் டீச்சர் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருடைய கைட் டீச்சருடைய சிக்னேச்சர் வராது. இங்கே யாரோட சிக்னேச்சர் வரும் அப்படின்னா, உங்களுடைய காலேஜில் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சிக்னேச்சர் தான் வரணும். அப்போது நீங்கள் வந்து தமிழ் மேஜராக இருந்தால் தமிழ் மேஜர் மேடமுடைய சிக்னேச்சரோ, அப்படி இல்லை இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் டீச்சருடைய சிக்னேச்சரோ, சயின்ஸ் டீச்சருடைய சிக்னேச்சர், எந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களோ டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுக்கு, அந்த ப்ரொஃபஸருடைய சிக்னேச்சர் தான் இந்த இடத்துல இருக்கணும். இது வந்து உற்றுநோக்கல் படிமம் ப்ரொஃபஸரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறது. அதே மாதிரி செய்துகாட்டல் படிமம் அப்படிங்கிறது, அது வந்து ஸ்டூடெண்ட்ஸு மற்ற நம்மளுடைய ட்ரெயினி ஸ்டூடெண்ட்டு கூட இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெமோ எடுத்து காட்டுறது தான் செய்து காட்டல் படிவம் அப்படின்றது. அதுவும் இதே மாதிரியான ஃபார்மேட் தான், இதே மாதிரியான சென்டென்ஸ் தான் அதுலேயும் வரும். இன்றைக்கி நம்ம பார்த்தது டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு லெவல் 2 பார்த்துருக்கோம். அந்த லெவல் 2ல் தமிழ் மேஜரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். காமனாக எல்லா மேஜருக்கான ஃபார்மேட்டும் ஒன்று தான். ஆனால் சப்ஜெக்ட் வரும்பொழுது அந்தந்த சப்ஜெக்டை அவங்க எழுதிக்கினா போதும். மற்றபடி எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. எல்லா ரெக்கார்டும் ஒரே மாதிரி தான் எழுதணும். அவங்களுடைய மேஜர் வரும்பொழுது மட்டும் மேஜர் சப்ஜெக்டை மாற்றிக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் வரும்பொழுது அந்தந்த ஸ்டாஃபுடைய சிக்னேச்சர் அந்த இடத்துல போடணும். இது வரைக்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு லெவல் 2 நாம் பார்த்துருக்கோம்.